ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆடி மாதம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம். அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கூடிய ஹைகிரீவர் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். ஸோ அதனால் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது. அதாவது இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பெயர்ச்சடைகிறார். அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி. ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது. ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது 12 ராசிக்குன்றதை சோழி பிரசனம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிலேயே சூரிய பகவான் உட்காந்துருக்காரு. அதாவது கடகராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் போயிட்டு அங்கே இருக்கிறாரு. அப்போது சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குது. ஸோ சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். மனசு படப்படன்னு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது அரசு வேலைக்கு ரொம்ப நாட்களாகவே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கைகூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் நினச்ச விஷயங்கள் கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா வந்து வேலையில் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்லாம் வந்து ரொம்ப கடகராசிக்காரர்கள்லாம் வந்து தொழிலில் என்னால் எந்த தொழில் செஞ்சாலுமே முன்னேற முடியல அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே புலம்பிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் கைகூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய கடகராசிலே, அதுவும் சூரியன் சந்திரன் சேர்க்க இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து கன்ஃபார்மாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கன்ஃபார்மாக இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா 2 பேர், அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு அமாவாசை வருதுன்னா எப்படி சூரியன் சந்திரன் ஜாயின் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை வரும். அதே மாதிரி சூரியன் சந்திரன் ஒரே வீட்டில் இருக்கும்போது, அந்த சேர்க்கை இருக்கும்போது கன்ஃபார்மாக, அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கன்ஃபார்மாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார். ஸோ அதனால் வாக்குஸ்தானம், யாருக்காவது வந்து வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அதை அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்து வாக்கு கொடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். நினச்ச விஷயங்கள் வந்து, அதாவது 2ல் கேது இருக்கிறதுனால ரொம்ப நாட்களாகவே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வைக்க முடியல, அதாவது வேண்டுதலை நிறைவேற்ற முடியலன்னு அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து குரு பகவான் உட்காண்டிருக்காரு. 12ல் குரு பகவான் உட்காண்டிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், அதாவது எடுத்த காரியங்களை வந்து என்னால் செயல்படுத்தவே முடியல, சரியா தூக்கம் இல்லை, லாபத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா ரொம்ப நஷ்டம் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் புலம்புறீங்க. பட் வந்து இப்போ புலம்ப வேண்டாம். இந்த மாதம், அதாவது அவர் பார்த்துட்டே இருந்தார் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே இருந்தார். இவ்வளோ நாட்களாக நீங்கள் உழைச்சதுக்கான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக இந்த மாதம் வாங்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இடத்துல, ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்காரு. ஸோ அதனால் நிறைய இடம் பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாட்களாக. அதாவது இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, பாதியிலே இப்போ இடம் வாங்கி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல அப்படின்னு இருக்கலாம். இல்லை பழைய வீடு பார்த்தீங்கன்னா விற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கலாம். பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து, அதாவது டோக்கன் அட்வான்ஸுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுத்துட்டு போவாங்க கூட சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து திருமண யோகமே அமையலைங்க,
நிறைய எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கல்யாணமே ஆகலை, 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுதுங்க, 30 வயசு ஆகுதுங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் யோகம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது. ஏன்னா வந்து சந்திரன் வீட்டில் தான் வந்து சூரியன் வந்திருக்கிறதுனால கன்ஃபார்மாக தாய், அதாவது சந்திரனாவே உங்களுக்கு தெரியும் தாயின்ட்டு. ஸோ தாய் வழியில் இருந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வக்ரகதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் வராரு. ஏங்க ஏற்கனவே அஷ்டம சனியில் படாத பாடுபட்டுட்டேங்க, இப்போதான் கொஞ்சம் மூச்சு விட்றோம், இந்த நேரத்தில் போய் திரும்பவும் அவர் 8ல் வந்து உட்காந்துருக்காரே, இந்த மாதம் அவ்வளோதான் போல இருக்குனாங்க அப்படின்னு நிறைய கடகராசிக்காரர்கள் நினைப்பீங்க. பட் நினைக்க வேண்டாம். ஏன்னா வக்ரகதியாக ஒரு கிரகம் வந்து, அதுவும் சனி பகவான் வந்து வக்ரகதியாக வரும்போது என்னதான் வந்து இவ்வளோ நாட்களாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும், அதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, தொழில் ரீதியாக பிரச்சனை, கடன் பிரச்சனை, பாப்பா எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடகராசிக்காரர்கள் சொல்வீங்க. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரகதியாக போகும்போது நற்பலன்களை அள்ளி 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 கொடுக்க போகிறாரு. அதாவது உங்களுக்கு இருந்த கண்டங்கள் உங்களை விட்டு விலக போகுது. நீங்கள் இவ்வளோ நாட்களாக உடம்பு ரீதியாக பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்க போகுது. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக பலன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ல் அவர் உட்காண்டிருக்கும் போது, அதாவது நிறைய வந்து எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்துகிட்ருக்கும். பட் இப்போ அந்த எதிரிகள், அதாவது உங்களுடைய மேலதிகாரி யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகுது. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் இது இந்த பைக்கை இங்கே விடாத, இந்த சைக்கிளை இப்படி விடாத, இப்படி பண்ணாத, காரை இங்கே நிறுத்தாத அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடு காலி பண்ணி கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால எப்பா நமக்கு, அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு பிரச்சனைகள் இல்லை உறவினர்கள் வழியிலையும் சரி, எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. ஸோ கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். 11ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 11லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை அள்ளி 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 கொடுக்க போறாருன்னு சொல்லலாம். அதாவது தொழிலில் வந்து இவ்வளோ நாட்களாக லாபமே கிடைக்கல, லாபம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 1000 ரூபாவும், 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாவும், 10,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாசத்துல கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வமே தெரியலன்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வம் உங்களுக்கு யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. அதாவது உங்களுக்கு சொப்னத்திலேயோ இல்லை உறவினர்கள் வழியிலையோ இல்லை யார் மூலியமாவோ நான் தான் உன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் தெரியாத இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையுது. ஸோ கடகராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா குலதெய்வமே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த மாதம் குலதெய்வம் உங்களுக்கு தெரியும். கடகராசிக்கான பரிகாரங்கள். கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள், அதுவும் உங்களுடைய ராசிலேயே சூரிய பகவான் இப்போ உட்காந்துருக்காரு, சூரிய சந்திரன் சேர்க்கைன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு இந்த கோதுமையை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எழுந்து பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுங்க. அதே மாதிரி அகத்திக்கீரை கிடைச்சதுன்னா பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா பசுமாட்டுல பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட பசுமாட்டுக்கு நீங்க தானம் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நிம்மதின்ற ஒரு விஷயமும் கைகூடி வரும். ஸோ இந்த பரிகாரத்தை இந்த மாதம் பண்ணுங்க, வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான். முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது உங்களை ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது, அந்த தசாபுதியில் என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான். மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க, என்ன தொடர்பு கொள்ளுவாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.